வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிசிசி உடைய பணி நியமன ஆணைகள் எப்பொழுது வழங்க போகிறாங்க, டிரைவர் கம் கண்டக்டருடைய பணி நியமன ஆணைகள் எப்பொழுது நமக்கு கிடைக்கும். ஸோ டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். ஸோ இந்த போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தாங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஸ்டாப் கார்ப்பரேஷன் தொழிற்சங்க பேரவையில் கோரிக்கை மனுக்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. அது என்ன கோரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் அந்த மாதிரி கோரிக்கைகளை நிறைவேற்றுங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியில் இருக்கிற காலி பணியிடங்களை முறையாக எங்களுக்கு நிரப்புங்க. உண்மையான காலி பணியிடங்கள் வெளியிட்டு டோட்டல் காலி பணியிடங்களையும் ஒரே ஆண்டில் நிரப்புங்க. ஏன்னா சென்ற ஆண்டு வெளியிட்ட காலி பணியிடங்களே இந்த ஆண்டு வரத்துக்கு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டரே போடலை அப்படின்ட்டு குறிப்பாக சொல்லியிருக்காங்க. ஊழியர்களுக்கு பார்த்திங்கன்னா சிறப்பு ஓராண்டு உயர்வு வழங்கப்பட்ட அதே போல் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பொன்விழா நிலைவாக போக்குவரத்து தொழிலாளர்கள் ஊழியர்களுக்கும் ஒரு ஊதிய உயர்வு வழங்கணும். தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் பொன்விழா நிகழ்ச்சியில் ஊழியர்களுக்கு சிறப்பு ஊதிய வழங்கிட அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அதே போல் அரசு போக்குவரத்து துறை அமைச்சர், போக்குவரத்து முதன்மை செயலாளர், அரசு போக்குவரத்து கழக ஸ்டாப் கார்ப்பரேஷன் தொழிற்சங்க பேரவை பொதுச் செயலாளர், நூலாசிரியர் எஸ் பழனிராஜா அவர்கள் குறிப்பிட்ட தகவல் அடிப்படையில் எங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஊதிய உயர்வை கொண்டு வாங்க. அங்கு பணிபுரியும் அனைத்து ஊழியர்களுக்கும் சிறப்பு ஊதியம் வழங்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டது. அதே போன்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தொடங்கப்பட்டு பொன்விழா 2025ஆம் ஆண்டு நிறைவு பெற்றுள்ள நிலையில் எங்களுக்கும் இந்த போக்குவரத்து கழகத்தை காலி பணியிடங்களை நிரப்பணும், ஊதிய உயர்வை சரியாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்லிக்கிறாங்க. அரசு துறைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கிடையே பாகுபாடின்றி சமச்சீர் நடைமுறை கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பது அரசின் அடிப்படை கொள்கையாகும். அந்த வகையில் மின்சார ஊழியர்களுக்கு செய்தது போல போக்குவரத்து ஊழியர்களுக்கும் செய்யணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியோடைய புதிய அறிவிப்புகள் விரைவில் வரலாம். ஓய்வூதியர்களுக்கு பார்த்திங்கன்னா 6.5 கோடி பார்த்திங்கன்னா நிதியை ரிலீஸ் பண்ணுறாங்க. நாளை முதல் இதுக்குண்டான அப்டேட்டையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் இந்த பணி ஆணைகள் டிசிசியோடைய பணி ஆணைகள் வெளியிடுவதில் சில சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா இந்த ஜனவரிக்குள்ளே வெளியிட்டால் மட்டும்தான், ஏன்னா அடுத்தடுத்த காலங்கள் எல்லாமே தேர்தல் காலன்றதுனால இதன் பிறகு பார்த்திங்கன்னா பணியாணை வெளியிடுவதில் சில சிக்கல்கள் கண்டிப்பாக இருக்கும். அதனால் பணியாணைகள் இதுக்கப்புறம் வருமானது சந்தேக கேள்வியாக தாங்க இருக்கும். ஸோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டிசிசியுடைய பணியாணைகள் பெறுவதில் மக்கள் ரொம்ப ஆர்வம் காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ கடந்த 2.5 மாதங்களுக்கு மேலாகவே அக்டோபர், செப்டம்பர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 4 மாதமாகவே போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் சரி போக்குவரத்து கழகத்தில் நேரடி நேர்காணல் முடிச்சுட்டு அப்பாயின்மெண்ட் லெட்டருக்காக வெயிட் பண்ணியிருக்க அனைத்து நபர்களுமே இதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு தருணத்துக்காக. ஸோ போக்குவரத்து கழகத்துடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாமே ஜனவரி 20, 19, 20, 21 தேதிகளில் வெளியாகும் என்ற கருத்துக்கள் வந்திருக்கு. ஸோ பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். ஸோ ஜனவரி குடியரசு தினத்துக்கு பிறகு இவர்கள் அனைவருமே பணியமர்த்தப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்குங்க. 3274 பேருக்கு பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்பு வெளியிடப்படலாம். டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் இந்த மாதிரி தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் புதிய காலி பணியிடங்கள் 2026 நோட்டிஃபிகேஷன் விட போகிறாங்க. அதில் டிரைவர் ஒரு 7000 பேரும், கண்டக்டர் ஒரு 5000 பேரும், மொத்தம் 12000 நபர்களை பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி திட்டங்களை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இதற்குண்டான அப்டேட்டை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கண்டக்டர் லைசன்ஸ் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வேணும். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக அதுவும் வழங்கிட்டு இருக்காங்க. அதை வாங்கிய பிறகு நீங்கள் கண்டக்டர் லைசன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.